ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல டே டு டே சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய தயாரிப்புல போச்சி பாபு சனா அவர்களுடைய இயக்கத்துல ராம் சரண் மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் பெட்டி. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. வருகிற மார்ச் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தினுடைய புதிய போஸ்டரை படக்குழு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் மாளவிகா மோகன் பிளாக் அண்ட் கோல்டன் கலர் லெகங்கால பண்ண போட்டோ ஷூட்டோட கிளிக்ஸை வாங்க போய் பார்க்கலாம். லைகா புரொடக்ஷனுடைய தயாரிப்புல சுந்தீப் கிஷன் அவர்களுடைய நடிப்புல ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய இயக்கத்துல புதுசா வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் சிக்மா. இப்போ இந்த படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்றிருக்கு. ஷில்பா செட்டியுடைய ரீசன்ட் கிளிக்ஸை வாங்க பார்க்கலாம். மம்முட்டி கம்பெனியுடைய தயாரிப்புல மம்முட்டி மற்றும் விநாயகன் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த படம் தான் களம் காவல். இந்த படத்தை ஜிதின் கே ஜோஸ் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. சாம் சிஎஸ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 83 crores கிராஸ் பண்ணியிருக்கிறதா படக்குழு புது போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் பாக்யஸ்ரீ ரீசெண்டா போன டின்னர் டேட்டோடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் இப்போ உங்களுக்காக. ஆஷிர்வாட் சினிமாஸ் உடைய தயாரிப்புல மோகன்லால் அவர்களுடைய நடிப்புல நம்மளுடைய நந்த கிஷோர் அண்ட் டீம் உடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் விருஷுபா. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் ரீசெண்டா ப்ளூ அண்ட் பீகாக் கிரீன் கலர் சாரியில பண்ண போட்டோ ஷூட்டோட பிக்ஸ் எல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். டான் பிக்சர்ஸ் மற்றும் ரெட் ஜெயண்ட் உடைய தயாரிப்புல சுதா கொங்கரா அவர்களுடைய இயக்கத்துல நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்புல ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் பராசக்தி. இந்த படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த படத்தினுடைய தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி வீடியோ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆக்ட்ரஸ் கஜோல் அவர்கள் ரீசெண்டா பண்ண போட்டோ ஷூட்டோட பிக்ஸை வாங்க பார்க்கலாம். ரிலீஸ் பிளஸ் உடைய தயாரிப்புல பொயாபட்டி சீனு அவர்களுடைய இயக்கத்துல பாலகிருஷ்ணன் மற்றும் கபீர் சிங் உடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் அகண்டா 2. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில இப்போ இந்த படத்தினுடைய கங்காதாரா சங்கரா அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. தேஜு அஸ்மி அவர்கள் ரீசெண்டா எடுத்துக்கிட்ட போட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் இப்போ உங்களுக்காக. புரொடக்ஷன்ஸ் உடைய தயாரிப்புல அர்ஜுன் அவர்களுடைய இசையில பிரேம்ஸ் உடைய இயக்கத்துல துருவ் சர்ஜாயோடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் கேரி தி டெவில். இப்போ இந்த படத்தினுடைய அனாத்தமா ஜோதி டு கானோ அப்படின்ற ரிலிக்கல் சாங் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு.
ஆக்ட்ரஸ் மீனாட்சி அவர்கள் ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க கோல்டன் கலர் சாரீல கோல்டன் லைட்டிங்ல இருக்க ஃபோட்டோஸ வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் உங்கள அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் உடனுக்குடனா சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் அண்ட் விப்ளே யூடியூப் சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை அண்ட் டேக் கேர்.